குறுஞ்செய்திகள் மூலம் அனுப்பப்படும் ஆபத்து, பயனர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சீன அரசின் பொருத்தும் வீட்டு திட்டம் எமக்கு வேண்டாம், யாழில் கடற்தொழிலாளர் கோரிக்கை. யாழ்ப்பாணத்தில் அத்துமீறி நுழைந்த வன்முறை கும்பல், பிரான்சில் தஞ்சமடைந்த சந்தேக நபர். கிளப் வசந்தவின் படுகொலை தொடர்பில் வெளிவந்த ரகசியம். அனைத்து தொலைபேசி நிறுவனங்களும் இலவச இணைய இணைப்புகளை வழங்குவதாக தெரிவித்து தொலைபேசிகளுக்கு வரும் குறுஞ்செய்திகள் மூலம் தரவுகளை வேறு தரப்பினருக்கு அனுப்ப முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான இணைப்புகளை அணுகுவதன் மூலம் சமூக ஊடக கணக்குகள் மற்றும் மொபைல் போன் தரவுகளை மற்ற தரப்பினருக்கு அனுப்ப முடியும் என்று தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் பணிப்பாளர் மேனகா பத்திரன தெரிவித்துள்ளார். குறுஞ்செய்திகள், வாட்ஸ்அப், மெசஞ்சர் மற்றும் தொலைபேசிக்கு ஒரு சாதாரண குறுஞ்செய்தி மூலம் இலவச டேட்டாவை பெற முடியும் என இந்த நாட்களில் செய்தி அனுப்பப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் இவ்வாறான இணைப்புகளில் இணைந்து தமது தரவுகளை வேறு தரப்பினர் பெற்றுக்கொள்வதாக வழமையான முறைப்பாடுகள் காணப்படுவதாக தெரிவித்த பணிப்பாளர் அவ்வாறான இணைப்புகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். சீன அரசின் பொருத்தும் வீட்டு திட்டம் வடக்கு கிழக்கு மீனவர்களுக்கு வேண்டாம் எனவும் நிரந்தர வீட்டு திட்டத்தினை மீனவர்களுக்கு வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. யாழ் சுழிபுரம் அலைமகள் கடற்தொழிலாளர் கிராமிய கூட்டுறவு அமைப்பின் சிரேஷ்ட உறுப்பினர் கனகசபை ரவீந்திரன் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். யாழ் சுழிபுரத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், தற்பொழுது சீன வீட்டு திட்டம் தொடர்பில் கடல் தொழிலாளர்களாக நாம் ஆராய்ந்து வருகின்றோம். ஆகவே சீன அரசாங்கத்தினால் வழங்கப்படும் பொருத்து வீட்டு திட்டம் நமக்கு உகந்ததல்ல. நாங்கள் கடற்கரையினை அண்டித்தான் வாழ்ந்து வருகின்றோம். சூறாவளி காற்றினால் பொருத்து வீடு அழியக்கூடும். இயற்கை அனர்த்தங்களுக்கு அஞ்சி வாழ வேண்டிய சூழல் ஏற்படும். ஆகவே எங்களுக்கு பொருத்தமற்ற இவ்வாறான வீட்டு திட்டங்களை முற்றிலும் நிராகரிக்கின்றோம். கடல் தொழிலாளர்கள் யுத்தத்தினாலும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து இழுவை மடியாலும் பாதிக்கப்பட்டுள்ளோம். பொதுமக்களுக்கு பல நெருக்கடியான சூழலிலும் மீனவ தொழிலை ஜீவனோபாயமாக மேற்கொண்டு வருகின்றோம். நாங்கள் கடந்த காலங்களில் சீன அரிசி வழங்கப்பட்டதாகவும் அறிகின்றோம். அவை கடல் தொழில் மக்களுக்கு முழுமையாகவும் கிடைக்கப்பெறவில்லை. சிலர் இதில் லாபம் அடைந்து கொண்டிருக்கின்றனர். யாழ்ப்பாணத்தில் உள்ள மரக்காலை ஒன்றின் உரிமையாளரின் வீட்டினுள் அத்துமீறி நுழைந்த வன்முறை கும்பல் வீட்டின் மீது தாக்குதல் மேற்கொண்டு சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததோடு வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களுக்கும் தீ வைத்துள்ளனர். ஓட்டுமடம் பகுதியில் உள்ள மரக்காலை ஒன்றின் உரிமையாளரின் வீட்டினுள் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அதிகாலை அத்துமீறி நுழைந்த கும்பலே வன்முறையில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். துபாயில் பதுங்கியிருக்கும் லொக்கு பேடி மற்றும் கொனா கோவிலை சார்ந்த என்ற இரு குற்றவாளிகள் சுரேந்திர வசந்த பெரேரா என்ற கிளப் வசந்தவை கொலை செய்யும் நடவடிக்கையை நேரடியாக திட்டமிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எனினும் கொலைக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை. அத்துருக்கிரியவில் உள்ள பச்சை குத்தும் மையத்தில் நேற்று காலை இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் கிளப் வசந்த என அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பெரேரா என்ற வர்த்தகர் உயிரிழந்துள்ளார். இதில் பிரபல பாடகி கே சுஜீவா உட்பட 6 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கிளப் வசந்த உட்பட 2 உயிரிழந்தனர். துப்பாக்கி சூடு நடத்தியவர்களின் காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளன. அதன்படி மேற்கு தெற்கு பகுதிக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் கயங்க மாரப்பனவின் நேரடி கண்காணிப்பின் கீழ் மேற்கு தெற்கு குற்றப்பிரிவு உட்பட 6 போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்தன. இதன் விளைவாக துப்பாக்கி சூடு நடத்தியவர்கள் வந்த கார் கொலை நடந்த சிறிது நேரத்தின் பின்னர் கடுவல்ல கொரதொட்ட வீதியில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. காரில் வந்தவர்கள் கொரத்தொட்டவில் இருந்து வேறொரு வேனில் தப்பி சென்ற நிலையில் அந்த வேனும் நேற்று இரவு கண்டுபிடிக்கப்பட்டது. புலத் சிங்கள தெல்மெல்ல பிரதேசத்தில் பாலடைந்த காணியொன்றில் விடப்பட்டது. அதன் இலக்க தகடுகளும் குற்றவாளிகளால் எடுத்து செல்லப்பட்டுள்ளதோடு போலீஸ் மோப்ப நாயை பயன்படுத்தி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வேனில் இருந்தவர்கள் ரத்னபுரி அயகம பகுதியை நோக்கி தப்பி சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. மேலும் வேனில் இருந்த 6 கைரேகைகளில் 2 கைரேகைகளை போலீசார் கண்டுபிடித்தனர். நடந்து முடிந்த 20-20 உலக கிண்ண தொடரில் தென்னாப்பிரிக்க அணியுடனான போட்டிக்கு முந்தைய இரவு இலங்கை அணியின் சில மேலாளர்கள் மற்றும் வீரர்கள் மதுபான விருந்தொன்றை நடத்தியதாக ஆங்கில நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அணியின் மேலாளர், 3 முன்னணி துடுப்படுத்தாளர்கள், ஒரு வேகப்பந்து வீச்சாளர் மற்றும் ஒரு சகலதுறை வீரர் ஆகியோர் இந்த விருந்தில் பங்கேற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அத்துடன் இந்த விருந்து அணியின் உதவி மேலாளரின் அறையில் நடந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐசிசியின் விதிமுறைகளை மீறுவதற்கு குறித்த வீரர்கள் எடுத்த முடிவின் விளைவு தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியில் இலங்கை அணியின் மோசமான ஆட்டத்தின் மூலம் வெளிப்படுத்துகின்றது. எவ்வாறாயினும் இந்த சம்பவம் தொடர்பில் அணியின் பொறுப்பதிகாரிகள் மற்றும் ஊடகங்களிடம் அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற போதிலும் அணியின் மூத்த ஆலோசகரால் இந்த விடயம் மூடி மறைக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான போட்டியில் இலங்கை அணியின் விளையாட்டு ரசிகர்களால் பெரிதும் விமர்சனத்துக்கு உள்ளாகியிருந்தது. இந்த நிலையில் இலங்கை அணியின் முன்னாள் தலைமை பயிற்றுவிப்பாளர் கிறிஸ் சில்வர்வட் தனது ஒப்பந்தத்தை நீடிப்பதை இடைநிறுத்தியுள்ளார்.
மற்றுமொரு உப பயிற்றுவிப்பாளராக நவீத் நவாஸின் ஒப்பந்தமும் இலங்கை அணியின் சரிவின் பின்னர் இடைநிறுத்தப்பட்டது. இவ்வாறான சூழ்நிலையில் இலங்கை அணியின் சரிவுக்கு அதன் முகாமைத்துவமும் ஒரு காரணியாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இது தொடர்பான விசாரணைகளை நடத்தி உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலமே இலங்கை அணி மீது பதிந்துள்ள கரும்புள்ளியை நீக்குவதற்கு முடியும்.